வரக்கூடாது. விசுவாசத்தின் வார்த்தை வரவே கூடாது. சுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் விசுவாசிக்கிறபடியால் விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாயிருந்து பேசுகிறோம் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 4:13 அந்த விசுவாசத்தின் ஆவியை நாங்களும் உடையவர்களாக இருந்து என்ன செய்கிறோம்? சுவாசிக்கிறபடியால் என்ன செய்கிறோம்? பேசுகிறோம். என்ன வார்த்தைகளை பேசுகிறோம்? சுவாசம். சுவாசித்தினால் பேசுகிறோம். எதை விசுவாசிக்க வேண்டும்? கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். அதனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து எதை விசுவாசிக்கிறோமோ அதை பேசு. ஆமென். எதை விசுவாசிக்க அதை பேசுங்க. சுவாசித்தேன் பேசுவேன். விசுவாசத்தை எப்படி வெளிக்கொண்டாட முடியும் அப்படின்னா பேச்சு மூலமாக, சுவாசத்தின் பேச்சு மூலமாக, சுவாசத்தின் வார்த்தை மூலமாகத்தான் அதை வெளியே கொண்டாட முடியும். சொல்றோம் சுவாசித்து பேசுங்க. பக்தி விருத்தி உண்டாகும். விசுவாச வார்த்தையை பேச பாருங்க, இருக்கிற பக்தி விருத்தி அடையும். ஒரு அவிசுவாசமான ஒரு வார்த்தை பேசி பாருங்க, இருக்கிற பக்தி ஆயும் இல்லாம. அப்ப நம்ம வாயிலிருந்து எப்பவுமே என்ன ஆகும்? சுவாச வார்த்தை, உண்மையான வார்த்தை, கிருபையுள்ள வார்த்தை, பக்தி விருத்திக்கு எதுவான வார்த்தை பேசு. பக்தி விருத்தி உண்டாகும். அடுத்து 3வது ஒரு காரியம், பக்தி விருத்திக்கு ஏதுவா இராதவைகளை நம்முடைய வாழ்க்கை விட்டு அகற்றணும். நம்ம எதெல்லாம் பக்தி விருத்தி உண்டாக்குறதோ அதை நம்முடைய வாழ்க்கையில் அகற்றணும். அது ஒரு தீர்மானம். இந்த நாட்களிலே நம்ம எப்படி பக்தி விருத்தி அடையணும், அப்படி வருகைக்கு எப்படியெல்லாம் ஆயத்தப்படணுங்கிற நம்ம கற்றுக் கொடுக்குறேன். ஆமென். வருகை ரொம்ப சமீபமா இருக்குது. எல்லா கடைசி கால சம்பவங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அப்ப நம்ம இன்னும் நம்ம பரிசுத்தமாகணும். எதெல்லாம் எனக்கு பக்தி விருத்தி உண்டாக்கலையோ அதை என்ன செய்ய வேண்டும்? அகற்ற வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாகிறார். நல்லா கவனி. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. அது எல்லாம் அப்படி இருக்காது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லா பக்தி விருத்தியும் உண்டாக்காது. 1 கொரிந்தியர் 10:23 அதிகாரம் இருக்குதா? அதிகாரம் இருக்கு. எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் இருக்குதா? ஆமா சொல்லுங்க, அது இல்லைன்னு சொல்லுங்க. உண்டு. ஆனா அனுபவிப்பதற்கு